ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க மாமா தானே கோச்சுக்கிட்டோம். நான் அவரை எப்படி கூல் பண்ணுமோ அப்படி கூல் பண்ணிக்கிறேன். அப்புறம் நானே இன்னைக்கு உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கல. எதிர்த்து அப்படி போகும்போது அக்காவை பார்த்தேன். இல்லைன்னா நீங்க இந்த ஊர்ல இருக்கிறது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப நடந்த பிரச்சனை இல்ல, ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டோம். அப்புறம் யாரு எங்க இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல. ஏதோ இன்னைக்கு தான் தனாக்கா என் கண்ணில் பட்டாங்க. சரி, நடந்த பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும். இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம், அத பத்தி எல்லாம் எதுக்கு பேசுறேன்? அப்படி சொல்லுங்க. மறப்போம் மன்னிப்போம்னு யோசிக்கிறீங்கல்ல, நீங்க வேற லெவலுங்க. அப்புறம் பாலு, வீட்ல அம்மா அண்ணன் அண்ணி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. ஆமா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? அப்ப விட இப்ப கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. என்னடா பேசிட்டு இருக்க? மரியாதை இல்லாம. அது ஒண்ணு இல்லக்கா, அப்பவே மாமாவோட ஃபேமிலி கொஞ்சம் பெருசு இல்ல. அப்ப பார்த்த சில முகங்கள் இப்ப ஞாபகம் இருக்கு. குறிப்பா அத்தை, அப்ப பார்த்த மாதிரியே இன்னும் அப்படியே இருக்காங்க. வயசு ஏறுதானே தெரியல. அப்புறம் இவங்க மாமாவோட பெரிய தங்கச்சி, நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் இவங்க பேர் தெரியல. இவங்களும் உங்க தங்கச்சி தானே? ரெண்டாவது தங்கச்சி தேவி. ஓ சரி சரி சரி. அப்புறம் வேற யாரும் உங்க ஃபேமிலில இருக்காங்க? இந்த பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு துருத்துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குமே, என் கடைசி தங்கச்சி அவ. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க? டேய், ஸ்கூல்லயா? அவ என்ன குழந்தை என்ன ஸ்கூல் படிக்கிறதுக்கு? ஓ, சின்ன பொண்ணு தானே சொன்னீங்க. டேய், வருஷம் போனா வயசு ஏறாதா? உனக்கு வயசாக்குற மாதிரி தானே அவளுக்கும் வயசாகும். ஆமா ஆமா. எங்க அவங்க? டேய், காலேஜுக்கு போயிருக்காடா, டாக்டருக்கு படிக்கிறா. ஓ, டாக்டர். படிக்கிட்டோம். அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட டாக்டருக்கு தான் படிக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க, நான் பண்ண சொல்றேன். என்னங்க? தேங்க்ஸ். ஆமா, இவங்க யாரு? ஷாலினி, என் தம்பி அன்பு இருக்கான்ல. ஆமா, இந்த தொலைன்னு சட்டை பேண்ட போட்டு சுத்திட்டு இருப்பானே, அவன் தானே? டேய், அப்படி எல்லாம் அவன் இவனு மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. ஐயோ விடுங்க, நீ சின்ன பையனா பார்த்தது தெரியாதுல்ல. ஆமா ஆமா. அவருக்கு இவங்க என்ன வேணும்? அன்போட வைஃப், பேரு ஷாலினி. ஓ சூப்பர் சூப்பர். கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? அப்ப பெரிய ஆளுதான்க்கா. ஆமா, இப்ப அவர் என்ன பண்றாரு? அன்பு போலீஸ் ஸ்டேஷன்ல அக்யூஸ்டா இருக்காரா? டேய், என்னடா அக்யூஸ்டா இல்லடா, போலீஸா இருக்காரு. போலீஸா? ரைட். அப்ப எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஒரு ஃபோன் பண்ணா போதும். டேய், வாய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னக்கா, ஒரே ஃபேமிலி, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா பண்ணுவான்பா. ஆமா, உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? ஏய், கல்யாணம் ஆயிடுச்சுடா. மாப்பிள்ள கூட இங்கதான் இருக்காரு. அப்படியா? வந்ததுல இருந்து அவரை பார்க்கவே இல்லை நானு. இல்ல, அவர் உள்ள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்காரு. நான் ரெடி ஆயிட்டாரான்னு பாத்துட்டு வரேன். சும்மாவே இருக்க மாட்டியா? எங்க கயல், குளிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. நாம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காரு. கெஸ்டா? யாரு? யாருன்னு சொன்னாதான் வருவீங்களா? வந்து பாருங்க, நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. வரேன். சரி, ஓகே. Five minutes வந்துருன்னு சொல்லிருக்காரு. சரி சரி சரி, வரட்டும். பொறுமையா வரட்டும். ஆமா, எங்க எல்லாரையும் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டல, நீ என்ன பண்றன்னு சொல்லவே இல்ல. யாரு? நானா?